ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குக்கர்லேயே பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஒரு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் திருநெல்வேலி ஸ்டைலில் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்லேயே 1/4 கப்பில் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இது ரெண்டத்தையும் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவுன அரிசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், கேரட், மஞ்சள் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க புளிக்கு பதிலாக, அது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன்னா அதுக்கு 4 கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது உதிரி உதிரியெல்லாம் வராது, இந்த சாதம் கொஞ்சம் குலைவாக வரும். இப்போ ஒரு 4.5 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா குலைவாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கலந்து விடும் போதே நல்லா குலைவாக வரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அந்த தேங்காய் எண்ணெயிலே வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். திருநெல்வேலியில் கூட்டாஞ்சோறு பண்ணுவாங்க. ஒன்றா கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. இது நம்ம எல்லாமே மொத்தமாக குக்கரில் போட்டு வேக வச்சு 2 விசில் வச்சு தாளித்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி ஆகும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். சில பேர் தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லியிலையும் தூவி இறக்கணுன்னா சூப்பரான திருநெல்வேலி ஸ்டைலில் கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.